ஜோசப் விஜய் அவர்கள் மிக சிறப்பான நல்லாட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்லாட்சி எல்லா வகையிலும் மக்கள் நல ஆட்சியாக, மக்கள் இதுவரை எதிர்பார்த்த ஆட்சியாக, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக, இன்று மட்டுமல்லாமல் என்றும் திகழக்கூடிய ஆட்சியாக அது நீடித்து நிலைத்து மக்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகவில்லை. தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அரசு தரப்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அமைச்சர்கள் அளிக்கக்கூடிய விளக்கங்கள், முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற முறைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நல்லாட்சி இன்று போல் தமிழக மக்களுக்கு என்றும் தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய ஊழலற்ற, மக்கள் நலம் பேணக்கூடிய, வருங்கால சந்ததியினரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக திகழ்கிற காரணத்தினாலே தான் தமிழக மக்கள் ஏகோபித்த முறையில் இந்த ஆட்சிக்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் நல்கிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவளித்த அனைத்து இயக்கங்களையும், கட்சிகளுடைய தலைவர்களையும் அழைத்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி வரக்கூடிய 1ஆம் தேதி கோவளத்துக்கு அருகிலே உள்ள ஒரு அருகிலே உள்ள ஒரு இடத்திலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்த அனைத்து இயக்கங்களையும், அரசியல் கட்சியுடைய தலைவர்களையும் அழைத்து ஆலோசனை செய்வதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்கள் அனுப்பிய அந்த கடிதத்தில் நாம் எல்லாம் கூடி நல்லாட்சி தொடர ஆலோசனை செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆட்சி நடத்த பொறுப்பை அவரிடத்திலே எல்லா கட்சிகளும் ஒப்படைத்திருக்கிறோம், மக்களும் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆட்சியை நன்றாகவே தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நல்லாட்சி மேலும் தொடர வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களும், அர்ஜுன் அவர்களும், அதோடு ஆரோக்கியசாமி ஆலோசகர் ஆரோக்கியசாமி அவர்களும் மூவரும் இங்கே வந்து எங்களிடத்தில் இந்த அழைப்பை கொடுத்து தமிழக முதல்வர் சார்பாக இந்த அழைப்பை நான் கொடுப்பதாக கூறி 1ஆம் தேதி மாலை நடக்கக்கூடிய கோவளத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் உங்களுடைய எம்பி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர்களை இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார், இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், இருவரும் எம்பியோடு சேர்ந்து மூவரும், இவர்களோடு சேர்ந்து மற்றுமுள்ள இருவரும் மூவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களிடத்தில் கூட்டி சென்றிருக்கிறாங்க. இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பில் இந்த மாண்புமிகு முதல்வர் அமைத்திருக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முஸ்லீம் லீகின் சார்பில் அதனுடைய தலைவராக உள்ள நானும், எங்களது பொதுச் செயலாளர் அபுபக்கர் அவர்களும், எங்களது எம்பி நவாஸ் கனி சாஹிப் அவர்களும், அதோடு அமைச்சர் ஷாஜான் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் ஃபாரூக் அவர்களும், ஆக அவர்களோடு சேர்ந்து அப்துல் பாசித் அவர்களும் 6 பேர் நாங்கள் கலந்து கொள்வோம் என்பதை தெரிவித்திருக்கிறோம். இந்த 6 பேருடைய லிஸ்டை இந்த
இந்த பட்டியலை நாங்கள் அனுப்ப போகிறோம்.